சுகுணா, திருமாவளவன் அவர்களோட பேச்சை அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு கருத்தியல் பகை, நாங்கள் ஒன்றும் பாஜகவோடு போகலை, நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அம்பேத்கர், நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற பெரியார், நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற சமூக நீதியை தான் விஜயும் பின்பற்றுகிறார். கிட்டத்தட்ட அவர் இதுக்கு ஒரு கொள்கை கூட்டணின்ற ஒரு அடையாளத்தை கொண்டு வர நினைக்கிறார். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி ரகு சொன்ன அந்த கொள்கை தலைவர் பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னா, இப்போ திமுக, அதிமுக அல்லது ஈவன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லா கட்சிகளுக்குமே வேர்கள் இருக்குது. இப்போ நீங்கள் திமுகனா பெரியார்ட்டேருந்து பிரிஞ்சு அண்ணா ஆரம்பித்த கட்சி, அதனுடைய ஃபவுண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். அதிமுகவுக்கும் அப்படி தான். கம்யூனிஸ்ட்கள் மார்க்சியத்தினுடைய அடிப்படைகள். தாவேகாங்கிறது எந்த வேர்களுமே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சினிமாவில் எடுத்துக்கிட்டு, இப்போ ரஞ்சித் பற்றிலாம் சொன்னார் இல்லையா, 33 ஆண்டு காலம் சினிமாவில் விஜய் இருந்தார். 2010க்கு பிறகு தலித் சினிமாக்கள் வருகிற பொழுது அவருடைய சக நடிகர்கள் எல்லாருமே அதுக்கு முகம் கொடுத்தார்கள். விக்ரம்ல இருந்து, தனுசுல இருந்து, ஈவன் உதயநிதி வரைக்கும். அந்த தலித் சினிமாக்களை முற்றிலுமாக அதில் நடிக்காமல் அதை தவிர்த்து விஜய் தவிர்த்தார். ஆனால் அரசியலுக்கு வர்றப்ப இந்த ஐடென்டிட்டிலாம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வந்தார். அங்கே தான் அந்த கொள்கை தலைவர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலுமே இல்லை. இயல்பாகவே கொள்கை தலைவர்கள் இருப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த கட்சியிலேருந்து தான் வந்திருப்பாங்க அல்லது அந்த ஐடியாலஜி பின்பற்றுவாங்க. புதுசாக ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு ஒரு கொள்கை தலைவர்ங்கிற ஒரு விஷயத்தை புதுசாக ஒன்று கொண்டு வந்தார் விஜய். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் திருமாவளவனுடைய அந்த முழு பேச்சையுமே கேட்டேன். அவர் 2 விஷயம் அதில் மிக முக்கியமாக சொல்றாரு. அதாவது எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன கூட்டணியில் இருந்தேங்கிற ஒரு வரலாற்றை சொல்றாரு. திமுக, அதிமுக கூட்டணி. ஒன்று என்ன சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிறது அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும். அது அவங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்றம், அவங்க தொடர்ச்சியாக அதுதான் ஆரம்பித்ததுலேருந்து அவங்க தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருப்பது, அதிகாரத்தில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும். இப்போ இந்த ஒரு வாய்ப்பை விட்டுட்டா கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னொரு வாய்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னே தெரியாது. அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த அமைச்சர்கள் பங்கெடுப்பதுங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் அதில் நியாயம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அமைச்சர்களை மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய அமைச்சர்னா அது வன்னியரசு தான். மற்ற எந்த அமைச்சர்களோட மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு அமைச்சராக வன்னியரசு இருக்கிறார். அந்த வகையில் அது அவங்க விடுதலை சிறுத்தைகள்ங்கிற ஒரு கட்சிக்கு அது ஒரு நியாயமான ஒன்று தான். ரெண்டாவது அவர் சொல்லுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி பேசுறப்ப திமுக ஏன் தோத்துச்சு அல்லது திமுக கூட்டணி ஏன் தோத்துச்சு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தாவேகா இனி வெற்றி பெற்றது அப்படிங்கிறத பெருசா யாருமே பேசுறது இல்ல. தாவேகா ஏன் ஜெயிச்சதுன்னு பேசல அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல அப்படிங்கறத நிப்பாட்டல, கருத்தியல் இல்லை, உழைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு. நீங்க ஆம் ஆத்மியோடு சேர்த்து அதை கம்பேர் பண்ணி அவர் சொல்றப்ப சொல்றாரு. அப்ப அதுக்கு என்னன்னா, தாவேகாங்கிறதுக்கு தாவேகா தலைவர் பெரிய அளவு உழைப்பே செலுத்தல. எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் அல்லது திருமாவளவன் இவங்களோட ஒப்பிடப்ப பெரிய அளவு உழைப்பே இல்ல, பெரிய ஐடியாலஜிக்கல் பேஸும் இல்ல. ஆனால் அந்த கட்சி வெற்றி பெற்று விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அவர் குறிப்பிடாரு. அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஏன் தாவேகாவை அவர் இந்த பெரியார், அம்பேத்கர் பத்தி எல்லாம் சொல்லுகிறப்ப ஏன் சொல்றாருன்னா, நான் இன்னைக்கு தாவேகாவோட தாவேகாவுடைய ஆட்சியை ஆதரிப்பதற்கு நான் ஒரு முரண்பாடான நிலைப்பாட்டை எடுக்கல. நான் அம்பேத்கர், பெரியாரை பேசிக்கிட்டு இருக்கிறேன், அவங்களும் ஏதோ ஒரு வகையில் கொள்கை தலைவர் சொல்றாங்க, நான் முரண்பாடான நிலைப்பாட்டை எடுக்கல. நான் பாஜக மாதிரியான ஒரு கட்சி ஆதரிச்சாதான் அது முரண்பாடு, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிச்சாதான் முரண்பாடு அப்படிங்கிறாரு. தவிர அது முழுமையாக ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அவரே வரல. ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு கொள்கை கூட்டணின்ற அடையாளத்தை தானே அவர் இல்ல, அப்படி சொல்லவே இல்ல. அவர் சொல்லவே இல்ல. அவர் என்ன சொல்றாரு? இப்ப அதுதான் பிரச்சனை வருது. என்னன்னா, இப்ப பாஜகவுக்கு எதிரியாக திருமாவளவன் விஜய் முன்னிறுத்துகிறாரா அப்படிங்கிறப்ப இயல்பா என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப பாஜகவுக்கு எதிராக ஏற்கனவே திமுக இருந்துகிட்டு இருக்கு. இப்ப திமுக அதுக்கு சரியான எதிரி அல்ல, விஜய் தான் சரியான எதிரியா அப்படிதான் திருமாவளவன் ஒரு பாயிண்ட் சார். அவர் கேள்வி வருது இல்ல. இப்ப அவருக்கு பாஜகவோடு போறதுல பிரச்சனை இருக்கு, ஏன்னா கருத்தியல் எதிரி அப்படின்னு. இப்ப இவங்களுக்கு முன்பு இவர் பாஜகவால தான் இயக்கப்படுகிறார்ன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் என்ன சொல்றார், நம்ம சமூக நீதியை தான் விஜய் பேசுறார், நம்ம அம்பேத்கரை தான் விஜய் பேசுறார், நம்ம பெரியாரை தான் விஜய் பேசுறார்ன்றதன் மூலமா தாவேகாவுக்கு என்ன அடையாளத்தை தர விரும்புறார்? அது முக்கியமானது இல்லையா? அதுதான் என்னன்னா, ஒண்ணு திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் கொள்கை கூட்டணி சொல்லப்பட்டது, காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிச்சு விசிக வரைக்குமே. அவங்களுடைய ஒற்றை புள்ளிங்கிறது என்ன, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது. இப்ப அதுல காங்கிரஸ் கட்சி விட்டுருங்க, மற்ற எல்லா கட்சிகளுமே திமுக கூட்டணி விட்டு வெளியில தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. விசிக அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டாங்க, ஐயுஎம்எல் பங்கெடுத்துட்டாங்க, மற்ற 2 பேர் வெளியில இருந்து ஆதரவு தராங்க. ஆனா யாருமே தாவேகா கூட்டணியில இல்ல இருக்கேன்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே நாங்க தாவேகா கூட்டணியில இல்லைன்னு தான் சொல்றாங்க. சிபிஐ, சிபிஎம் நாங்க வெளியில இருந்து ஆதரவு தர்றோம், நாங்க தாவேகா கூட்டணியில இல்ல. ஐயுஎம்எல் இந்த முறைப்படி சொல்லல. விசிகா அமைச்சரவையிலே பங்கெடுத்தாலும் நாங்கள் தாவேகா கூட்டணி இல்லை. உண்மையிலேயே பாஜகவுடைய எதிரி விஜய் தான் அப்படின்னு சொன்னா இவங்களுடைய ஒரு ஒட்ட அம்சங்கிறது என்ன, பாஜக எதிர்ப்பு தான். திமுக அப்படிதானே இருந்தாங்க. அப்ப பாஜக தாவேகாவுடைய கூட்டணிக்குள்ள போகணும்ல. இல்ல, நீங்க அரசியல்வாதிகளை ஒரு கட்சியா கவனிச்சா இன்னைக்கு ஒரு பவர் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு நம்பர் ஷார்டேஜ் இருக்கு, சிறிய கட்சிகளுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அவங்க திமுக கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பவர் கேம்ல இல்ல சார், ஏன் கமிட் ஆகணும், எனக்கான பவர் கேம் இருந்துட்டே இருக்கு அப்படின்ற விளையாட்டுன்னு நீங்க அதை பார்க்கலையா? அதுக்கு கொள்கை எதுனா சொல்லணும். அதான் பவர் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருமாவளவன் பேசுகிறார்.
ஆனால் அதே நேரத்தில் அதே பேச்சில் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து இந்த தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டை நாங்க ஸ்டாலின் வந்து இசைவோட தான், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒப்புதலோட தான் போனேன் அப்படிங்கிற அவர் முழுக்க திமுக கமிட்மெண்ட் முற்றிலும் வந்து முறிக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்க தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சதுங்கிறது எங்களுடைய கொள்கைகளுக்கு அடிப்படை முரண்பாடு கிடையாது. அதுதான் அந்த இடம் தான். பாஜகவுக்கு எதிரி வந்து விஜய் தான், ஒரு வலிமையான எதிரி, ஒரு பாஜக எதிர்ப்பாளர் எங்கேயுமே சொல்லலாம் சார். அவர் பாஜகவை எதிர்க்கிறார் சார், கருத்தியல் எதிரியா. எங்களுக்கு விஜயோடு போறதுல எந்த முரண்பாடும் இல்ல, கருத்தியல் முரண்பாடும் இல்லை அப்படின்னு பேசுவதன் மூலமா தாவேகாவுக்கு அவர் என்ன ஒரு அரசியல் வெயிட்டேஜ் கொடுக்க விரும்புறாருன்னு நான் கேட்கிறேன். அதுக்குள்ள ஒரு மெசேஜே இல்லையா? தாவேகாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற கட்சி. அவர் முன்னாடி சொன்னார் இல்லையா, RSS உடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுல இருந்து மாறுறாரு. அது வந்து மதச்சார்பற்ற கட்சி. ஓகே, அது பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்துக்கிறது. பாஜகவை மாதிரியான ஒரு கட்சி இல்லைன்னு. ஆனா இதுல ரெண்டு பிரச்சனை. நீங்க சொன்ன இடத்துல உதயநிதி அவர்கள் சட்டமன்றத்துல ஆளுநர் உரையை பார்த்துட்டு ஏன் பாஜகவோடு இணக்கமா போறாங்களா, இது பாஜக எழுதி கொடுத்த உரையா அப்படின்னு கேட்டப்ப திரு வன்னியரசு அவர்கள் சொன்னாங்க, நீங்க பேசினீங்களே உங்க உரையை பாஜக எழுதி கொடுத்துச்சான்ற அளவுக்கு வந்துருச்சா சார் இடைவெளி? அது வந்து தவறா சொல்றீங்க. அப்படி சொல்லல உதயநிதி பாஜக எழுதி கொடுத்த உரையில இல்ல அவர் சொன்னதுக்கு இது வந்து எங்களுடைய இல்ல, இன்னைக்கு கூட சொல்றாரு கிட்டத்தட்ட இல்ல. நீங்க வன்னியரசு பதில்ல வாங்க. இல்ல வன்னியரசு நீங்க தப்பா கேட்டீங்க. உங்க புதிய தலைமை ரிப்போர்ட் தப்பா கேட்டீங்க. இல்ல சார், வன்னியரசு என்ன சொன்னார் அது சொல்லுங்க. நீங்க கேள்வி தப்பா கேட்டீங்க, அவர் தப்பா தான் பதில் சொல்றாரு சார். அவர் வந்து இல்ல மிஸ் இன்டர்பிரேஷன் இல்ல சுகுணா. வன்னியரசு அந்த சபையிலே இருக்கிறார். நம்ம ஒன்னும் புதுசா கேள்விகளை திருச்சி கேட்கறதுக்கெல்லாம் இல்ல. அவர் ரியாக்ஷன் பேசுங்கன்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படியும் நாங்க கேட்கலாம் இல்லையான்னு கடந்து போறாருன்னா தாவேகாவுக்கு என்ன கொடுக்குறாங்க, என்ன வெயிட், அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இல்ல ஆக்சுவலா என்ன உதயநிதி என்ன சொன்னார்னா, இல்ல உதயநிதியை விட்டுருங்க சார், விசிக என்ன வெயிட், மன்னியரசு என்ன பேசுறாங்க இல்ல இங்க பதிலே விசிகவினுடைய இதுதானே தலைப்பா வச்சிருக்கோம். விசிக என்னவா பாக்குது தாவேகான்றது தானே தலைப்பு. அதுக்கு நீங்க சொல்லுங்க. அதான் என்னன்னா, உதயநிதி முதல்ல என்ன சொன்னாரு, வன்னியரசு என்ன பதில் சொன்னாரு பேச முடியும். சரி, உதயநிதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது கிட்டத்தட்ட திமுக அரசினுடைய ஆளுநர் உரை மாதிரி தான் இருக்கிறது. நாங்கள் பேசுறப்ப இதை வந்து ஆளுநர் வந்து பேச தயாராக இல்லை. ஆனால் தாவேக இவ்வளவு தூரம் அனுமதிக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு தான் கேட்டாரு. இது பாஜக அப்படி ஒரு கேள்வி வன்னியரசன் வைக்கப்பட்டப்ப அவர் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த இதுல வந்து இருமொழி கொள்கை இருக்கிறது, இதுல வந்து பாஜக ஒன்றிய அரசு எதிர்ப்புன்னு வருது, இதெல்லாம் பாஜக எழுதி கொடுத்த உரையான்னு கேட்டார். கேள்வி தப்பா இருக்கனால ஒரு பதில் தப்பா இல்ல. ஆனா இதுக்கு முன்பு திரு வன்னியரசு எப்படி பேசினாங்க, தாவேகா பத்தி அவங்க பார்வை என்னவா இருந்தது, இப்ப என்னவா இருக்குன்னு கேக்குறேன் நான். அதுதான் அந்த ஷிஃப்ட் தானே நம்மள்ட்ட பேசுறோம். அதான் அதுக்கு முன்னால, தேர்தலுக்கு முன்னால பாஜக, அதாவது இன்னும் சொல்ல போனா திமுக கூட கடுமையாக விமர்சிக்காத பொழுது விஜயை கடுமையாக விமர்சித்தவர் தான் திருமாவளவன். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து நாங்க வந்து ஒரு ஆதரவு அளிக்கிறோம், அமைச்சரவைக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறப்ப நான் எங்களுக்கு இருந்த இன்னொன்னு அவரே சொல்றாரு, பேசலாம். நான் வந்து ஆதரவு தெரிவிச்ச பிறகு கூட நான் வந்து அது மேட்டரே இல்ல, அரசுடைய குழந்தைங்க தான் நான் சொன்னேன். ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு நான் ஒரு மதசார்பற்ற கட்சியை அவர் விளக்குனாரு. அதுதான் கன்வின்ஸ் ஆயிட்டேங்கிறாரு. அந்த கன்வின்சிங் தான் நடந்துருச்சான்றது தானே நம்ம பேசுறது. பிரியன் குறுக்கிட விரும்புனீங்க சுவாமிநாதன், கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் போயிட்டு வரேன். விஜய்க்கு வந்து திமுக மாதிரியோ அதிமுக மாதிரியோ ஒரு லீகசி கிடையாது. இவர் சொன்ன மாதிரி பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் அந்த லீகசி, இல்ல பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அந்த லீகசி, அந்த மாதிரி ஒரு லீகசி அவருக்கு இல்லை. அதனால ஒரு கொள்கை தலைவர்கள்னு அவர் வந்து சில பேரை வைக்க வேண்டிய, இறந்து போனவர்கள் தலைவர்களை வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார். ஆனால் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இதே கொள்கை தலைவர்கள் அவர் வச்சிருக்கிறது திருமாவுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி திராவிடத்தோட பல கொள்கைகளை அவர் ஏற்றுருக்கிறது திருமாவுக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் அவர் வைத்த விமர்சனங்கள், வன்னியரசு ஆகட்டும் இல்லை திரும்ப வைத்த விமர்சனம் ஆகட்டும், இந்த விமர்சனங்கள்லாம் எதுக்காக அவசரப்பட்டு வச்சிங்க? ஓட்டுக்காக தான் வச்சீங்களா? இல்லை வந்து விஜயை வந்து தமிழக அரசியலில் வந்து அவர் வின் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நீங்கள் அதெல்லாம் வச்சிங்க. ஆக்சுவலாக அவர் வந்து திமுகவுக்கு எதிராக நேரடியாக வந்துட போறாரு, ஸோ திமுகவுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தானே நீங்கள் அதை வச்சிங்க. ஆக மொத்தத்தில் பிரச்சனை என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க விஜயை வந்து ஒழுங்கா ஜட்ஜ் பண்ணாத விஷயத்த சொல்லிட்டீங்க. தேர்தலுக்கு அப்புறம் உங்க அவசரத்துக்கும் அவசியத்துக்கு ஏற்றபடி நீங்க ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சின்னு உள்ள நீங்க ஆட்சிக்குள்ள போனீங்க. அது உங்க கொள்கை குறிக்கோள். ஆனா இப்ப என்ன நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு எதிராக வந்து திரும்ப விஜயை முன்னிறுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. பாஜகவுக்கு எதிராக வந்து முன்னிறுத்துவது அல்லது தன்னை முன்னிறுத்துவது என்பது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு, திரும்ப எடுக்க வேண்டிய முடிவு அல்ல.